உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அப்பா பேரு ராமச்சந்திரன், காவேரி டெக்ஸ்டைல்ஸ் ஓனர். சார், உங்க பையனா? நான் என் பையனே இல்லைன்னு தலைமொழினாலும் டாக்குமெண்ட்ஸை மாற்ற முடியாதுல்ல சார். நீங்களே உங்க பையன் மேல ஏன் ஒரு அப்பா பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா கேஸ் எடுக்க மாட்டீங்களா? அப்படி சட்டத்தில் ஏதாவது ரூல்ஸ் ஏதாவது இருக்கா என்ன? அப்படிலாம் எதுவும் இல்ல சார். ஏதாவது லவ் மேட்ரா? பையனை நேர்ல வர வச்சு பேசலாமே சார். தாலியை கட்டிட்டு எங்கேயாவது ஓடிட்டாரா என்ன? சார், அவன் பண்ணது ஒரு கிரிமினல் குற்றம். ஒரு பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான். இந்த மாதிரி கிரிமினல்ஸை நீங்க எப்படி டீல் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி தான் நீங்க அவனையும் டீல் பண்ணணும். எனக்காக நீங்க இறக்கலாம் காட்டக்கூடாது. சார், முடியாதுன்னா சொல்லிடுங்க, நான் உங்களோட ஹையர் அஃபீஷியல் கிட்ட பேசிக்கிறேன். சார், இல்ல சார், நான் பாத்துக்கிறேன் சார். உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்ததா நினைச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த பொண்ணோட வலி என்னன்னு தெரியும். நான் வரேன். வீரா, 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 வெளியே வா. மாமா, ஹே மாமா. மச்சிரச்சி, நான் மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்தேன், நீங்க இங்க வந்துட்டீங்க. ஃபுல் சப்போர்ட் ரைட். ம், ம். எங்க உங்க அக்கா, என் பொண்டாட்டி? உள்ளதான் இருக்கா. உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கா. கோவமா தான் இருக்கணும், இல்லனா அவ கேரக்டரே வீக் ஆயிடும். ம். பிருந்தா, ஏய் நில்லு. அக்கா, மாறன் மாமா வந்திருக்காருக்கா. அக்கா வா அக்கா. ஏய், எதுக்கு இங்க வந்த? நாங்க உயிரோட இருக்கோமா இல்ல நீ பண்ண காரியத்துக்கு குடும்பத்தோட சூசைட் பண்ணிட்டோமான்னு பாக்க வந்தியா? அண்ணி, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? அப்படி கூப்பிடாத, அந்த அருகதையே உனக்கு இல்ல. என் அண்ணனை கொன்ன உன் கூடலாம் நான் பழகுனதே பெரிய விஷயம். ஆனா நீ கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம என் தங்கச்சியோட வாழ்க்கையும் கெடுத்துட்டு மாலையும் கழுத்துமா என் வீட்டு வாசல்லே வந்து நிக்கிற. நீ எவ்வளவு மோசமானவன்னு இதுல இருந்தே தெரியுது. ஆம்பளை இல்லாத வீடு யாரால என்ன செய்ய முடியும்னு நினைச்சிட்டல்ல? ஆம்பளை இல்லாத வீடு யாரால என்ன செய்ய முடியும்னு நினைச்சிட்டல்ல? அந்த தைரியத்துல தானே என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டின. ஐயோ, அப்படிலாம் இல்ல நீ. அந்த அரவிந்தன் நல்லவன் இல்ல. மாறா, அவரை பத்தி பேச உனக்கு எந்த தகுதியும் இல்ல. அவரு கெட்டவரு, நீ நல்லவனா? உன்னை நியாயப்படுத்த உன்கிட்ட வேற என்ன பாயிண்ட் இருக்க போகுது? இந்த மாதிரி கேவலமான உண்மையெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம். ஆல்ரெடி நாங்க ரொம்ப நொந்து போய் இருக்கோம். எங்களை மேலும் மேலும் அசிங்கப்படுத்தாம இங்க இருந்து ஃபர்ஸ்ட் போ. வீரா, உங்க அக்கா பேச்ச கேட்காதடி. வாடி, வந்து மாப்பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை பேசுடி. பாவம் வெளியில நிக்கிறாருடி. இப்ப நீ போறியா இல்லையா? அண்ணி, நான் சொல்றத தயவு எதுவும் செஞ்சு பேச கேளுங்க. வேண்டாம், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு. அத்தை, நான் வீராவை பார்க்கணும். யாரையும் பார்க்க முடியாது, ஃபர்ஸ்ட் கிளம்பு. அண்ணி, நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. ஏன் தம்பி இப்படி பண்ணீங்க? நாங்க உங்களை எவ்வளவு நம்பி இருந்தோம். அத்தை, நான் சொல்றத நம்புற இடத்துல இங்க யாருமே இல்லை. நான் செஞ்சது சரிதான்னு சீக்கிரமே உங்க எல்லாத்துக்கும் புரியும். மா, நீ எதுக்கு இப்ப அவங்கிட்ட பேசிட்டு இருக்க? உள்ள போ. இல்ல அத்தை, வீராவை வர சொல்லுங்க. அவகிட்ட கொஞ்சம் பேசணும். நீ என்ன சொன்னாலும் வீரா வரமாட்டா. கிளம்பு. உன் முகத்துல முழிக்கிறதே பாவம் நினைச்சிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் போ இங்க இருந்து. ஏடி, வீரா தான் கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம்னு சொன்னால, நீ ஏண்டி பண்ண? மா, நான் ஃபோன் பண்ணலமா. ஆ? இப்ப அதுவா முக்கியம்? யாரு பண்ணாலும் இது நல்ல விஷயம்தான். ஐயோ தம்பி, நீங்க தான் மாறனா? ஆமா. நீ அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா?
கொடுத்திருக்கணும். அதுக்குள்ளதான் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுச்சு. எப்படியோ நம்ம நினைச்சது நடந்துருச்சுல, எனக்கு அது போதும். ஏய், என்ன அப்படி பாக்குற? நான்லாம் கொடுக்கல. வேணா என் போனை கூட எடுத்து செக் பண்ணிக்கோ. என் கண்மணி, நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா வேற யார் கொடுத்திருப்பாங்க? யார் கொடுத்தா என்னம்மா? அவன் என்ன பெரிய தியாகியா? அவன் பண்ண காரியத்துக்கு அவனை உள்ள வச்சு அடிச்சு துவைக்கணும். யாரோ நல்ல மனுஷன் நம்ம நிலைமைய பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. ஏன் அரவிந்த் வீட்ல கூட கொடுத்திருக்கலாம். அவனுக்கு நீங்க எல்லாரும் ஏன் இப்படி துடிக்கிறீங்கன்னு தான் எனக்கு புரியல. மா, உன் புள்ளைய கொன்னவன் தான் அவன். அவனுக்கா இறக்கம் பாக்குறீங்க? திரும்ப திரும்ப அதையே சொல்லாத கண்மணி. அதை மறக்கிறதுக்காக தானே உன்னை அந்த வீட்டுக்கு மருமகளாக்குனாங்க. ஆமாக்கா, நீ மனச மாத்திக்கோக்கா. ஏய், செமஸ்டர் வரப்போதுல உனக்கு. போ, போய் படி. அத ஒழுங்கா பாரு. நாங்க இதெல்லாம் பேசிக்கிறோம். நீ போ, போய் படி, போ. வீரா, வீரா, நீ சொல்லு. அவன் பண்ண காரியத்துக்கு இந்த தண்டனை கூட கிடைக்கலனா எப்படி? நல்லா அனுபவிக்கட்டும். நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கல, விடு. ஏய் வீரா, மாப்பிளங்க குடும்பத்துல மூத்தவடி நீ. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீ தான் பேசி சரி பண்ணணும். இப்படி உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு அவன் வாழ்க்கையை சேர்த்து கெடுக்கிறேடி. ஏன்டி இப்படி பண்ற? மா, என்னால என் அண்ணனை கொன்னவனை மன்னிக்க முடியாது. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே. விடுங்க சார், அதான் இவ்வளவு தூரம் கூட்டு வந்துட்டீங்கல்ல. யோ சார். ஹேண்ட் கப் கழட்டியா? ஓகே சார். சார், இதெல்லாம் எது கழட்டுறீங்க? மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கல்ல, மரியாதை செய்ய வேணா? சார் சார் இருங்க, நானே கழட்டுறேன். ஆமா, எதுக்கு வலுக்கட்டாயமா அந்த பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டின? பெரிய எடுத்து பையனா இருக்க, பாக்குறதுக்கும் நல்லா தான் இருக்க. உனக்கு வேற பொண்ணே கிடைக்காதா என்ன? வீரா மாதிரிலாம் ஒரு பொண்ணு கிடைக்காது சார். அவளை மிஸ் பண்ணா லைஃபே வேஸ்ட். அவ ஒருத்தி தான் சார், ஒரே ஒருத்தி. லவ் சார். ஓஹோ, அவ உன்னை லவ் பண்ணாளா? கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, இனிமே லவ் பண்ணுவா. இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஒரு பொண்ணை பிடிச்சா அவளுக்கு விருப்பமே இல்லைனாலும் தாலி கட்டிட்டு அதுக்கப்புறம் அவளை கன்வின்ஸ் பண்றது. உன்ன மாதிரி ஏரியாவுக்கு 4 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, முக்காவாசி பொண்ணுங்க தாலியும் கழுத்துமா தான் அலையணும். சார், அப்படிலாம் இல்ல சார். அவளும் என்ன லவ் பண்றா. ஓஹோ, உன்னை லவ் பண்ணிட்டு தான் அவ வேற ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாளா? அப்போ அவ உன்னை ஏமாத்திட்டான்னு சொல்ற? சிச்சி, அதெல்லாம் இல்ல சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.